அவருடைய வார்த்தைகள். இறை வார்த்தை படிக்க படிக்க இறை வார்த்தை நம்மை தூண்டி எழுப்பும் அன்பர்களே. இறை வார்த்தை நமக்கு ஒரு உற்சாகம் தரும். கவலைப்படாத, அவன் கூட இருக்கிற, நீ வாழ்க்கையை நோக்கி போ, நீ வெற்றியை காண்பாய், ஆசீர்வாதம் உனக்கு அருகில் இருக்கிறது என்று யார் சொல்லுவார் என்றால் இறைவனுடைய வார்த்தை மட்டுமே சொல்லும். அதுதான் பைபிள்ல இருக்கு, அதான் விவிலியத்தில் இருக்கிறது. குறிப்பாய் இன்றைக்கு நீங்க என்ன குழப்பத்தில் இருக்கிறீங்களோ, உங்களுடைய பைபிள் பேசுங்க. அந்த குழப்பத்தில் இருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர வேண்டும் என்ற கிருபையை, அந்த பாதையை இறை வார்த்தை நமக்கு தரும். இறை வார்த்தையை தினந்தோறும் வாசி. பைபிள் வாசிக்க ஆரம்பிங்க, வாழ்க்கை அபிஷேகமாய் வல்லமையாய் மாறும் உறவுகளே. எனவே பைபிள் வாசிப்பது என்பது ஒரு மேஜிக் அன்பர்களே. வாசிப்பவர்கள் மட்டும்தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ இந்த ஆராதனையில் என்னால் விளக்க முடியாது, இந்த ஜெபத்தில் என்னால் விளக்க முடியாது. ஆனால் வாசித்து பாருங்கள் அன்பர்களே, புரிந்து கொள்வீர்கள். பைபிள் வாசிங்க. இந்த வாசகம் நம்மை ஆசீர்வாதத்துக்கு இட்டு செல்லும்.